ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிப்பியை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் ஈவினிங்கில் வந்துட்டு ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போவோமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவோ துவரம்பருப்பு இருந்தால் போதும். நீங்கள் இதை உடனே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அரிசி மாவு, துவரம்பருப்பு, பூண்டு 5 பல், வரமிளகா 2, ஜீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். இப்போது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த உழக்கில் நான் அரை உழக்கு வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டு அலசின பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். போட்டு இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக விட்டுருங்க. அடுத்து 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ஒரேடியே தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொலன்னு ஆகிடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக அதில் லேசாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த லெவலுக்கு சாஃப்டாக நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது 2 கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து மெல்லிசாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சைஸில் உருண்டைங்களாக உருட்டி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேனில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா சூடாகட்டும்ன்ட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த அரிசி மாவு உருண்டைங்களை அதில் போடணும். பரவலாக போடணும். எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இதுவாக போட்டுறாமல் பரவலாக போடுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மாவுலாம் கரைஞ்சிடும். தண்ணி சலசலன்னு கொதிக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. நைஸாக நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இறுகிருச்சு. அதனால் இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரித்து விட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த உருண்டைங்கள்லாம் உள்ளே மாவாக இல்லாமல் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கணும். இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டோன்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பூண்டு பல்லை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளித்து அந்த பருப்பு இப்போ வேக வச்ச இந்த உருண்டை பருப்பு இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
அப்படி பரிமாறலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு இல்லாமல் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.